வந்து இந்த படத்தில் இருக்காங்க, அவங்க ஏதோ கொஞ்சம் கிளாமராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதை பார்க்க வர்ற கூட்டமாக இருக்குமே தவிர அவர் பேட்டிலாம் கொடுக்கும்போது அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் அழுதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. அதனால நான் வந்து அப்படி மீன் பண்ணேன் சார். வின்னர் படம் வந்து அதிரி புதிரியான ஹிட்டு. அந்த காமெடியை இப்போவும் நீங்கள் பார்த்து ரசிச்சே இருக்கலாம். நானே இதோட ஒரு 100-150 தடவை பார்த்துருப்பேன் அந்த காமெடியை. இப்போ திரையில் பார்த்தது ஒன்று, டிவியில் பார்த்தது ஒன்று, யூடியூப்பில் பார்த்தது ஒன்றுன்னு பல முறை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு காமெடியாக வின்னர் காமெடி இருக்குது. ஸோ அப்போ அந்த டீம் அப்படியே மீண்டும் ஒன்று சேர்ந்து வின்னர் 2 அல்லது வேற ஒரு படமோ எடுத்தாங்கன்னா அது சந்தோஷம் தானே. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷனில் இணையறாரு ஜேர்னலிஸ்ட் அந்தணன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். வந்து சுந்தர் சி வந்து தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு. அண்ட் வந்து அவரோட மதகஜராஜா சக்ஸஸ் வேற. ஸோ பெரிய ஒரு பார்ட்டியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. நிறையா கலைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக பேசப்பட்டது வந்து வடிவேலுவும் பிரசாந்தும் கலந்துக்கிட்டது தான். என்ன திடீர்னு என்றைக்கும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனில், ஏன்னா அவங்களோட நண்பர்களான ராதிகாவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே கலந்துக்கிறது வழக்கம்தான். ஆனால் இவங்க 2 பேர் கலந்துக்கிட்டது ஒரு பின்னணி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அது பார்த்தீங்களா? இல்லை, பின்னணி இருந்தால் சந்தோஷம்தான். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வின்னர் படம் வந்து அதிரி புதிரியான ஹிட்டு. அந்த காமெடியை இப்போவும் நீங்கள் பார்த்து ரசிச்சே இருக்கலாம். நானே இதோட ஒரு 100-150 தடவை பார்த்துருப்பேன் அந்த காமெடியை. இப்போ திரையில் பார்த்தது ஒன்று, டிவியில் பார்த்தது ஒன்று, யூடியூப்பில் பார்த்தது ஒன்றுன்னு பல முறை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு காமெடியாக வின்னர் காமெடி இருக்குது. ஸோ அப்போ அந்த டீம் அப்படியே மீண்டும் ஒன்று சேர்ந்து வின்னர் 2 அல்லது வேற ஒரு படமோ எடுத்தாங்கன்னா அது சந்தோஷம் தானே. அப்போ இந்த சந்திப்பு வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு பார்ட்டியில் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, அதே சந்தோஷத்தை ரசிகர்களுக்கும் கொடுக்கும். அதே நேரத்தில் இப்போ வடிவேலு வர்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வடிவேலு வச்சு இப்போ கேங்ஸ்டர்னு ஒரு படம் சுந்தர்சி பண்ணியிருக்காரு. அதில் வந்து வடிவேலு ஒரு 4 கெட்டப்பில் வராரு. வடிவேலுக்கே அந்த படம் ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய பார்ட்டியில் வடிவேல் கலந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிரசாந்த் வந்தது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னொன்று, அந்தகன் படம் பெரிய ஹிட்டு. நான் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அது பெரிய ஹிட்டு இல்லையா? அப்போ அந்தகன் படத்திற்கு பிறகு இவர் வந்து இம்மிடியட்டாக ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு தான் நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா இந்த நிமிஷம் வரைக்கும் தியாகராஜனோ பிரசாந்தோ அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய அடுத்த படம் என்னங்கிறது யாருக்குமே தெரியல, என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்போ சுந்தர்சி பார்ட்டிக்கு பிரசாந்த் வர்றதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் ஒரு படம் இவங்க சேர்ந்து பண்ணாங்கன்னா நல்லா தானே இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ வின்னர் 2க்கான அறிவிப்பாக கூட இருக்கலாம், தெரியல, நமக்கு தெரியல. பட் இமீடியட்டாக சுந்தர்சி போகிறது விஷாலை வச்சு தான் போகிறாரு. விஷால் சந்தானம் அந்த காம்பினேஷனில் தான் போகிறாரு. அதுக்கப்புறம் வேணால் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லை இப்படி எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அதில் குஷ்பு அண்ட் கோ டீம் சேர்ந்துருந்தாங்க, விஷாலும் அதில் வந்திருந்தாங்க. விஷாலுக்கான ஒரு புதிய படமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, விஷால் படத்தில் வந்து சந்தானம் வரணும்னு தான் அவர் விரும்புகிறார். இன்னொன்று பார்ட்டிங்கும் போது 4 புறத்துலேருந்தும் பறவைகள் வந்து கூடுற இடம் தானே அது. ஸோ அதனால் இவங்க எதுக்கு வந்தாங்க, அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு நம்ம கேட்கறதுல பெரிய அவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை அது. ஓகே ஓகே, பிரசாந்த் வந்தது இதுக்காக இருக்கலாம். பிரசாந்த் வந்தது தான் ஒரு பெரிய ப்ளஸ். இதில் நான் அதை தான் பார்க்குறேன். மற்றவர்கள் எல்லாம் கூடுறது கலையிறதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். ஓகே சார். சார், அடுத்ததாக வந்து பாலாஜி காட்டில் மலைங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போகுது. ஏன்னா ஃபயர் வந்து ஒரு குறிப்பிட்ட தேட்டர்களை தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் வந்து மக்களை கவர்ந்துருச்சு ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணதான் கேள்விப்பட்டோம். உண்மையா? கேட்கும்போது சிரிச்சுட்டு கேட்குறீங்க. நமக்கு அது வந்து என்ன நோக்கத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த நோக்கத்தில் கேட்கல சார். நிறைய தேட்டர்களில் அதை ரிலீஸ் பண்ணாங்கலாம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்கும்பொழுது ஒருவேளை நிறைய தேட்டரில் பண்ணாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் அந்த படத்தை பார்க்கல. பார்க்காம நம்ம ஒரு கருத்து சொல்ல முடியாது. பட் எப்போவுமே ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளரோ அல்லது இந்த நிறுவனமோ அது ஒரு பெரிய ஹிட்டு, மாபெரும் ஹிட்டு, இவ்வளோ கலெக்ஷன்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் அதனுடைய விளம்பரங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. நிஜமாகவே ஹிட்டான சந்தோஷம் தான். என்ன தமிழ் சினிமாவில் யார் இயக்கின படமாக இருந்தாலும் யார் தயாரித்த படமாக இருந்தாலும் தொடர்ந்து ஓடிச்சுன்னா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அப்படி ஒருவேளை உண்மையாகவே ஓடிச்சுன்னா
நிஜமாவே இல்ல பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. ஏன்னா பயங்கரமான ஆபாச காட்சிகள் நிறைந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு திரைக்கதைக்கான ஒரு அம்சமா வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு டாக். அதான் நான் பார்க்கல, பட் அந்த படம் வந்து கொஞ்சம் ஆபாச படம்ங்கிற மாதிரி தான் வெளியில் சொன்னாங்க. இப்போது இந்த மாதிரி கண்டென்ட்டு ஓடுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இருட்டறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் ஓடி இருக்கணும் நியாயமாக. அந்த கண்டென்ட்டை மக்கள் விரும்புனாங்கன்னா ஓடி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 90 ஏதோ ஒரு படம் ஒன்று ஒரு பெண் எடுத்தாங்க, அந்த படமும் ஓடல. அப்போ அதுவும் வந்து அடல் கண்டென்ட் தான். இப்போ அடல் கண்டென்ட் படங்கள் இங்கே ஓடுமான்னா பெரும்பாலும் ஓடல. அப்போ இந்த படம் வந்து அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுருக்கு. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க அது ஓடுதுன்னு. எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னதுனால சொல்லல, ரிப்போர்ட் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ சந்தோஷம்தான். சார், பாலாஜி முருகதாஸ் இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? பாலாஜி முருகதாஸுக்கு ஏதோ 12 பேர் வரிசையில் நின்று அட்வான்ஸ் கொடுக்க வந்த மாதிரியும் அவர் இந்த படத்தை தான் சூஸ் பண்ண மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பிக் பாஸ்லேருந்து வெளியில் வர்ற யாருமே அதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் கூட தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் அங்கே உள்ளே போகும்போது அவங்க ஒரு பெரிய நடிகராக உள்ளே போயிட்டு வெளியில் வந்து வாய்ப்பு இல்லாமல் சுற்றுறது தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாலாஜி முருகதாஸுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய வாய்ப்பு இல்லை. இந்த படமும் அவருக்காக ஓடுதான்னா மேக்சிமம் அவருக்காக ஓடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன்னா ரச்சிதா வந்து இந்த படத்தில் இருக்காங்க, அவங்க ஏதோ கொஞ்சம் கிளாமராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதை பார்க்க வர்ற கூட்டமாக இருக்குமே தவிர பாலாஜி முருகதாஸை பார்க்க வராங்கங்கிறது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது. இல்லை, அவர் பேட்டிலாம் கொடுக்கும்போது அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் அழுதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. அதனால நான் வந்து அப்படி மீன் பண்ணேன் சார். ஓகே, ஏதோ ஒன்று அவர் வாழ்க்கையில் மழை அடித்தா சந்தோஷம் தானே. ஓகே சார், நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி.